ஹாய் டெலிவர்ஸ் இந்த மாதிரி டியூப்லைட் உங்கள் வீட்டில் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. அதை ஈஸியாக சர்வீஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணலாம். அதை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டியூப்லைட் வந்து கஸ்டமர் கொடுத்தாங்க ஒர்க் ஆகலைன்னு. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா, இது வந்து சம்டைம்ஸ் ஆன் ஆகுது. ஆன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா லூமினஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இப்போ என்னன்னு பார்த்து ஃபுல்லாக சர்வீஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ண போகிறோம். அண்ட் டியூப்லைட்டில் பார்த்தீங்கன்னா 2 சைட்லையுமே இந்த மாதிரி கேப்ஸ் இருக்கும். அதை நீங்கள் லைட்டாக டெஸ்ட் வச்சு நிம்முனிங்கனாவே அது அப்படியே கலண்டு வந்துடும். இந்த மாதிரி எல்இடி டியூப்லைட்டை பொறுத்த வரைக்கும் அதை செப்பரேட் பண்ணுறதுக்காக டிரைவர் ஒரு போர்ஷன்லையும் மேலே பார்த்தீங்கன்னா எல்இடி ஒரு போர்ஷன்லையும் இருக்கும். அதுக்காக அந்த சால்டிங் ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரிப்பை நீங்கள் அப்படியே இழுத்திங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே மேலே வந்துடும். அண்ட் டியூப்லைட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டருக்கு மேலே இருக்கிறனால ஸ்ட்ரிப்பை பெண்ட் பண்ணாமல் எடுக்கணும். சப்போஸ் பெண்ட் ஆச்சுன்னா ட்ராக் டேமேஜ் ஆயிரும். அப்படி இதில் இருக்கிற டிரைவரையும் நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம். அண்ட் இதை டிரைவர் எஸ்எம்பிஎஸ்னு சொல்லுவாங்க. இந்த டிரைவர் ஆர் எஸ்எம்பிஎஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லி எஸ்எம்டி கிடையாது, நான் எஸ்எம்டி தான். அதனால் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா காம்பனண்ட் எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸ் இந்த டிரைவரில் எவ்வளோ அவுட்புட் வருதுங்கிறத செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி டியூப்லைட் ரிலேட்டடாக இருக்கிற எஸ்எம்பிஎஸ் ஆர் டிரைவரை நீங்கள் செக் பண்ணும்போது பவர் சப்ளைவை ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள். ஏன்னா இதில் மேக்ஸிமம் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 50 வோல்ட்லேருந்து 120 வோல்ட் வரைக்கும் வரும். அண்ட் இதில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ ரியல் டைமில் செக் பண்ணி காட்டுறேன். அதனால் டிசி தானே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சப்ளை ஆன் மட்டும் பண்ணாதீங்க. இருக்கிறதுலே டிசி தான் மோசமானது. இப்போ நான் சப்ளை ஆன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, 78 வோல்ட் காட்டுது டிசியில். நெக்ஸ்ட்டு நம்ம எல்இடி ஸ்ட்ரிப்பை செக் பண்ணிடலாம். ஏன்னா டிரைவரில் அவுட்புட் கரெக்டாக வருது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வோல்ட்டு தான் நமக்கு அப் டவுன் ஆகுது. அதனால் வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் இருக்குன்னா டிரைவர் சைட் கம்ப்ளைண்ட் கிடையாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்பில் தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்ட்ரிப்பை ஃபைன் பண்ணுறதுக்காக, அதாவது டெஸ்ட் பண்ணுறதுக்காக நானே மேக் பண்ணது. இதோட மேக்கிங் வீடியோ வந்து நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம டேபிள் பவர் சப்ளை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எல்இடியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த மாதிரி பவர் சப்ளையில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது நம்ம சார்ஜிங் அடாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டு வந்து 2 in 1 நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு பவர் கொடுக்கும்போது இந்த 2 ப்ரோப் இருக்குது பார்த்தீங்களா, சிகப்பு கருப்பு, இந்த 2 ப்ரோப்லேயும் நமக்கு 5 வோல்ட் அவுட்புட் வரும். அதை வச்சு இந்த மாதிரி எல்இடிக்கு பவர் கொடுத்து எல்இடி ஒர்க் ஆகுதுங்கிறத செக் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கு பவரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 ப்ரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி டெஸ்ட்டாக கூட ஒர்க் ஆகும். இந்த 2 டைப்பை வச்சு நம்மளால் எல்இடியை வந்து டெஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் தேவைப்படுறதுனால நம்ம அந்த டெஸ்டரை வச்சுட்டு நம்ம டேபிள் பவர் சப்ளைலேயே நம்ம இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பை வந்து செக் பண்ண போகிறோம். அண்ட் இதில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து 3.5, அதாவது 3 to 4க்குள்ளே எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சோம்னா எல்இடி பர்ன் ஆயிரும். அதுக்காக தான் இப்போ நான் அதையும் உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம டேபிள் பவர் சப்ளையில் இதை கனெக்ட் பண்ணிட்டு 3.5 வோல்டேஜ் நம்ம செட் பண்ணியிருக்கோம். எல்இடியில் பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் மட்டும் ப்ராப்பராக வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பையும் நீங்கள் செக் பண்ணிட்டே போனீங்கன்னா எல்இடி வீக்காக இல்லையான்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி க்ளோ ஆச்சுன்னா எல்இடி நல்லா இருக்குது, எரியவே இல்லைன்னா எல்இடி வந்து ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு எல்இடியும் நம்ம வந்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாத எல்இடியை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். பட் அதில் வந்து நான் ஒர்க் ஆகாத எல்இடிக்கு பதிலாக ஒர்க் ஆகிற எல்இடியை மாற்றி நான் மார்க் பண்ணிட்டேன். நான் அதையும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த எல்இடி தான் ஒர்க் ஆகாது. இப்போ அதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். சேம் இதே போல் தான் ஒவ்வொரு எல்இடியும் பார்த்திங்கன்னா நம்ம பவர் கொடுத்து செக் பண்ணும்போது நமக்கு ஒர்க் ஆகிறது எது ஒர்க் ஆகாததுன்னு தெரிஞ்சிடும். அண்ட் இந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா 3 எல்இடி வந்து ஒர்க் ஆகலை. நம்ம அந்த 3 எல்இடி தான் இப்போது சர்வீஸ் பண்ண போகிறோம். அந்த சர்வீஸ் பண்ணுறதுல வந்து 2 திங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் ஆகாத எல்இடி இருக்குதுல்ல, அது இது போல் திருப்பிலையாக டெஸ்ட்டு வச்சு அந்த எல்இடி இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ட்ராக் தெரியும். அந்த ஓல்டு எல்இடியோட ட்ராக், அதாவது அதோட 2 டெர்மினல் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா இது போல் சால்ட்ரிங் வச்சு கனெக்ட் பண்ணுறது மூலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீரியஸ் கனெக்ஷன் க்ளோஸ் ஆயிரும். அதனால் வந்து உங்களுக்கு எல்இடி ஒர்க் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அண்ட் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நான் ஆன் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள், அந்த எல்இடி இல்லாத இடத்துல மட்டும் இந்த மாதிரி டார்க்காக தெரியும். நீங்கள் டியூப்லைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது போதுமான லூமினஸ் உங்களுக்கு கிடைக்காதனால பிரைட்னஸ் கம்மியாக தெரியும். அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எல்இடி டிரான்ஸ்பிளான்ட், அதாவது பழைய எல்இடி இருக்குல்ல, அதில் இருக்கிற அந்த எல்இடியை வந்து ப்ளோயரை வச்சு எடுத்து நம்ம இதில் வந்து மறுபடியும் ரீசால்ட்ரிங் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஒர்க் அவுட் ஆகுங்கிறத செக் பண்ணிடலாம். நான் பழைய எல்இடியிலேருந்து ஒரு 4 எல்இடியை மட்டும் நான் வெளியில் எடுக்கிறேன். ஏன்னா 3 வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எப்படியும் 1 டேமேஜ் பண்ணிடுவோம். அதுக்காக தான் ஸ்பேர்க்காக. அண்ட் நம்ம வெளியில் எடுத்த எல்இடி பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாங்கிறதையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். சப்ளையில் வைக்கும்போது பாருங்கள் லூமினஸ் கட்டாகவே இருக்குது. பட் இதுவும் ஒயிட் கலருங்கிறனால ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு வந்து கலரில் வேரியேஷன் இருக்காது. சேம் இதை எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பழைய எல்இடி ஸ்ட்ரிப் இருக்குதுல்ல, அதில் ப்ராப்பராக வச்சுட்டு நம்ம ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது சால்ட்ரிங் ஆயிரும். அண்ட் இதுக்கு வந்து சால்ட்ரிங் பேஸ்ட் வந்து தேவை கிடையாது. ஏன்னா அதுலேயே பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் இருக்கும், அதனால் மோஸ்ட்லி தேவை கிடையாது. இப்போ சால்ட்ரிங் முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 3மே எரியுது. ஓகே, இதே மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய 3 எல்இடியுமே சால்ட்ரிங் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே முடிஞ்சது. இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்த ஒரு பேட்ச் ஒர்க்கும் இல்லாமல் நீட்டாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரிப்பில் வந்து டிரைவரோட அவுட்புட்டை வந்து சால்ட்ரிங் பண்ணிவிட்டு கேசஸில் வந்து ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் ஸ்ட்ரிப் இந்த மாதிரி நீங்கள் போடும்போது கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க, இல்லைனா சால்ட்ரிங் பண்ண எல்இடி வந்து அதில் பட்டுச்சுன்னா மறுபடியும் டேமேஜ் ஆகிடும். அதுக்காக தான். இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பழைய லூமினஸ் அப்படியே வந்துருச்சு, நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் உங்களுக்கு லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, டன் மக்களே. ஒரு 200 ரூபா மீதி பண்ணியாச்சு. பட் இதை நம்ம உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண தான் போகிறோம். அண்ட் வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.